ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். வெங்காயமும் பூண்டும் இல்லாமல் கல்யாண வீட்டு வத்த குழம்பு செய்யலாமா? வீடியோ பார்க்கும்போது உங்கள் நாக்கில் தண்ணி ஊறுதா? வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயை நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒன்று பொரிஞ்சு வரும்போது 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது ஒன்று லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இப்போ இதில் என்ன வத்தல் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் மணத்தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் சுண்டைக்காய் வேணால் சேர்த்துக்கலாம். இது நல்லெண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் 3 தக்காளி அரைச்சத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரை நம்ம கொதிக்க விடணும். இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ லைட்டாக கொதி வரும்போது இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ½ டீஸ்பூன் சில்லி பவுடர், ½ டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒன்று கலந்து விட்டுக்கலாம். இதை அந்த கொதி வரும்போது அந்த மூடி வச்சு வேக வைக்கலாம். மணத்தக்காளி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் வத்தக்குழம்போட பொடி நமக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் வத்தக்குழம்பு பொடி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். வத்தக்குழம்பு பொடி போட்டால் கொஞ்சம் திக்காகிடும். அப்போ நமக்கு இது கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நமக்கு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வெரைட்டியான டிஷ்ஷஸ் வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.